நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். அந்த மாது கண்களின் நீரை அன்பறிவும் பதம் ஊற்றினாளே. என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தேன். என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தேன். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். கேட்டதெல்லாம் அன்புடனேந்தி கூப்பிடும் வேளை செவி சாய்த்தீர். இந்த உதவி என்றும் மறவே இன்ப துதிகள் ஏறெடுப்பேன். இந்த உதவி என்றும் மறவேன் இன்ப துதிகள் ஏறெடுப்பேன். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். லக்கை நோக்கி ஓடுகின்றேனே லாபமும் நஷ்டமென்றெண்ணுகின்றேன். ஒன்றே மனதில் உண்டு நினைவில் சென்றே பரனை கண்டிடுவேன். ஒன்றே மனதில் உண்டு நினைவில் சென்றே பரனை கண்டிடுவேன். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோபிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய அன்பின் நேசர். ஆண்டவரே, எங்களுக்காக கல்வாரியிலே உம்முடைய ரத்தத்தை சிந்தின் எங்களை மீட்டெடுத்த தேவன் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம், தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே கருத்தாய் கேட்க அவங்களுடைய மனம் ஆண்டவரை சிதறாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் நம்ம தியானிக்கும்படியாக சங்கீதம் 126:5. சங்கீதம் 126:5. கண்ணீரோடே விதைக்கிறவன் கம்பீரத்தோடே அறுப்பான். நம்ம விதைக்கும் போது அதிக கண்ணீர், அதிகமான கஷ்டம், அதிகமான நம்மளுடைய நேரத்தை செலவழிக்கணும், கஷ்டப்பட்டு பாடுபட்டு நம்ம வேலை செய்கிறோம். ஆனால் அந்த விளைச்சல் வரும் பொழுது நம்ம கம்பீரத்தோடு நம்ம அந்த காரியங்களை அறுக்கிற காரியங்களை செய்கிறோம். அதே போல் தான் கர்த்தருடைய காரியங்கள்லேயும் நம்ம அதிகமாக ஆண்டவரை நம்ம தேடும் பொழுது நம்ம வருத்தத்தோட பாரத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்கிற எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் பதில் அளிக்கிறார். அதான் அந்த சங்கீதம் 126 அதை தான் சொல்லுகிறது. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடே அறுப்பான். கண்ணீரோடு விதைக்கிறவன், அந்த கண்ணீருங்கிற தலைப்பில் தான் இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக வேதத்தில் கண்ணீர் விட்ட சிலரை பற்றி நம்ம தியானிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தை முழுவதும் நம்ம வாசித்தோன்னா அதில் எல்கானா அப்படிங்கிற ஒரு மனிதன், அவனுக்கு 2 மனைவிகள், அன்னாள் பெனினாள் சொல்லி 2 மனைவிகள். இதில் என்ன, எல்கானாவினுடைய அந்த பெனினாள் என்ற மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தாங்க, ஆனால் அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தாங்க. அது நிமித்தமாக அந்த பெனினாள் அன்னாளை ரொம்ப மன சஞ்சலப்படும்படியாக வேதனைப்படுத்துவாள். வார்த்தைகள்னால அவளை உனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி மலடி அப்படின்னு சொல்லிலாம் அவளை நிந்திச்சிருப்பாள். அது நிமித்தம் அவள் சாப்பிடாம அழுது கொண்டே இருப்பாள். அப்போ எல்கானா சொல்லுவான், நீ ஏன் அழுற, ஏன் சாப்பிடாம இருக்கா, ஏன் சஞ்சலப்படுகிறா அப்படின்னு கேட்பான்.
ஆனாலும் அவளுக்கு வந்து ஆறுதலும் சமாதானம் கிடைக்காது. அந்த பெனினாளுடைய வார்த்தைகள் அவளுடைய மனதை அதிகமாக காயப்படுத்தியது. அதனால அவள் வந்து சாப்பிடாம இருப்பாள். அவன் எல்கானா சொல்லுவான், 10 குமாரரை பார்க்கிலும் நான் அதிகம் அல்லவா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவளுக்கு எதுவுமே மனசில் வேதனை நீங்கும்படியான வார்த்தைகளாக இருக்காது. அவள் அதிகமாக கவலைப்பட்டு கண்ணீரோடு தான் எப்பொழுதும் இருப்பாள், சாப்பிடாம இருப்பாள். ஒரு நாள் அவள் வந்து என்ன செய்தா, தேவாலயத்துக்கு போய் அந்த தேவாலயத்தில் அழுது ஜெபம் பண்ணாள். அவள் தன்னுடைய இருதயத்தையெல்லாம் ஊற்றி விட்டாள் அப்படின்னு சொல்லி அந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் சொல்லுகிறது. தன் இருதயத்தையெல்லாம் ஊற்றி விட்டாள். அந்த ஒரு பொருத்தனையும் பண்ணான். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் நான் அவனை வந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவன் வந்து தலையில் சவரகன் கத்திப்படாத அவனை உமக்கே ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணான். அப்புறம் அவள் வந்து துக்கமுகமாக இருக்கலை. அவள் வீட்டுக்கு போனான். ஆண்டவர் வந்து அவளுடைய கர்ப்பத்தை திறந்தார். அவளுக்கு வந்து சாமுவேல் என்ற ஒரு குமாரனை கொடுத்தாள். அதே போல் அவள் சொன்ன பொருத்தனையின்படியே அவனை கொண்டு ஆலயத்தில் விட்டு வந்தாள். வருஷந்தோறும் அவள் ஆலயத்துக்கு போய் அவனுக்கு ஒரு சட்ட துணியும் தைத்து கொண்டும் செல்லுவாள். இப்படி ஆண்டவர் வந்து அவள் ஒப்பு கொடுத்ததை ஆசீர்வதித்தார். நமக்கு கர்த்தருக்கென்று அந்த பையனை அவள் கொடுத்ததுனால அவளுக்கு அந்த அதிகாரத்தில் நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளுக்கு 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் கொடுத்தாராம். அப்போ நமக்கு வந்து கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஒரு குறையுமே வராது. லூக்கா வந்து 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்கிறது, கொடுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது நம்ம கொடுக்க ஆண்டவர் வந்து அதை என்ன செய்வார், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் உங்கள் மடியில் அளந்து போடுவார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கிறது. நம்ம கர்த்தருக்குன்னு நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாகங்களையெல்லாம் கொண்டு வருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கர்த்தருக்குன்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்கும்போது ஆண்டவர் வந்து பன்மடங்காக நமக்கு திருப்பி தருவார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் அப்படின்னு தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதனால் நம்ம வந்து கர்த்தருக்குன்னு நம்ம கொடுக்கும் பொழுது அந்த கர்த்தருக்குன்னு கொடுக்கறத அவர் வந்து பன்மடங்காக ஆசீர்வதித்து தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். 2 நாளாகமும் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துலேயும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆலயத்திற்கு கொண்டு வந்த பிறகு எங்களுக்கு வந்து மீதியே இருக்குது, இன்னும் அம்பாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் எங்களுக்கு குறைவே வைக்கலை அப்படின்லாம் சொல்லி எசேக்கியா ராஜா கிட்ட ஜனங்கள் வந்து சொல்கிறாங்க. அப்படி ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது நம்மளை ஆண்டவர் பன்மடங்காக ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இந்த அன்னாள் வந்து தனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அந்த ஆண் குமாரனை கொடுத்தேன்னா நான் அவனை ஆலயத்தில் கொண்டு விடுவேன், சவரகன் கத்தி அவன் தலையில் படாது அப்படின்லாம் சொல்லி பொருத்தனை பண்ணி, அதே போல் நம்ம வந்து ஒரு பொருத்தனை பண்ணால் நிச்சயமாக ஆண்டவருக்கு அதை செய்யணும். சிலர் வந்து பிள்ளை வயிற்றில் இருக்கும் பொழுதே, ஆண்டவரே நீர் எனக்கு இந்த குழந்தைய நல்ல ஆரோக்கியமான குழந்தைய தந்திருந்தா நான் உமக்கென்று வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி வளர்க்க மாட்டாங்க. அதனால் எவ்வளோ பாடுகள் கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் நம்ம என்ன பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணோமோ அந்த பொருத்தனையை நம்ம வந்து நிறைவேற்றணும். அன்னாளை போல் நம்ம நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் வந்து மேலும் ஆசீர்வதிக்க தான் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தாராம். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் தான் நம்மளுடைய தேவன். நம்மளுடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் அகில உலகத்தையும் சமுத்திரத்தையும் ஆண்டவர் வந்து உண்டாக்கினவர். அதனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் தான் உண்மையான தெய்வம். அந்த தெய்வத்தை நம்ம வந்து உண்மையாக பின்பற்றணும். அவரிடத்துல எல்லா வல்லமையும் உண்டு. அவர் முடியாத காரியங்களையும் முடிய செய்கிறவர். அந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக தான் இருந்தது. அதில் தான் இவ்வளவு காரியத்தையும் படைத்திருக்கிறார், மனிதனையும் படைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நம்ம பொருத்தனை செய்து நம்ம வந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கீங்க, படித்து முடிச்சுட்டேன், இல்லைன்னா படிச்சிருக்கேன், எனக்கு சரியான வேலை இல்லை, மேல் படிப்புக்கு படிக்க வைக்க முடியலை, எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல, ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்து பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த பொருத்தனை நிறைவேற்றக்கூடிய கிருபையும் கொடுப்பாரு, உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதை தான் இந்த காரியத்தில் நம்ம பார்க்குறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீயோ ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில்
அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அந்தரங்கத்தில் இருக்க பிதாவை நோக்கி உன் வேண்டுதல்களை எல்லாம் சொல்லு. அப்போ அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் தாமே வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். எல்லா காரியங்களையும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். மனுஷர்கிட்ட சொன்னீங்கன்னா மனுஷர்கள் நம்மளை கேலி பண்ணுவாங்க. அவளுக்கு அப்படியா, அவனுக்கு அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை இன்னும் கொஞ்சம் வேதனைப்படுத்துவாங்களே ஒழிய அவங்களால ஒன்றுமே முடியாது. அதனால் மனுஷரை நம்பாமல் கர்த்தர் பேரில் உங்களுடைய பாரத்தை வைத்துவிட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளில் அதைத்தான் நீங்கள் கேட்குறீங்க. நம்ம கண்ணீர் அவன் மனம் கசந்து அழுதாளாம், ரொம்ப மிகவும் அழுதாள் அப்படின்னு சொல்லி 1 சாமுவேல் 1 10 11 போட்டிருக்கா. அவள் மிகவும் அழுதாள். அப்போ அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடே அறுப்பான். ரெண்டாவதாக எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜா எப்படி அப்படின்னா 2 ராஜாக்கள் 20 அந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஏசாயா 38 அந்த காரியத்தை பார்க்குறோம். என்ன அப்படின்னா எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியில் இருந்தான். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் சொல்லி விடுறாரு, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் மரித்து போவீர் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா சுவர்புறமாக திரும்பி அவன் ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக நடந்ததை நீர் நினைத்தருளும், உமக்கு நான் நலமானதை செய்தேங்கிறதே நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி மிகவும் அழுதான். அந்த 2 ராஜாக்கள் 20 2-3 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். மிகவும் அழுதான். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஐயோ, நம்ம சாக போகிறோமே அப்படின்னு சொல்லி. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த காரியத்தை சொல்லிட்டு பாதி முற்றத்துக்கு கூட அவன் போகலை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் திரும்ப சொல்லு, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன் ஜெபத்திற்கு பதில் தருவேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன் அப்படின்னு சொல்லி விடுறாரு. உடனே அவன் திரும்பி எசேக்கியா ராஜா கிட்ட சொல்கிறான், ஆண்டவர் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார், உன் கண்ணீரை கண்டார், உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னோன்னே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆண்டவர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லி அவன் நன்றி செலுத்தினான். அதே போல தான் இந்த 66 சங்கீதம் 8 பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்படின்னா, நம்ம இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். சங்கீதம் 66:18 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இருதயத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். இப்போ எசேக்கியா ராஜாக்கிட்ட அப்படி சொன்னோன்னு அவன் என்ன சொல்கிறான், நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக இருந்ததை நீர் நினைத்தரலும். அப்போ அவன் உண்மையாக இருந்ததுனால ஆண்டவருக்கு நிறைய காரியங்களை செய்தான். மேடைகளெல்லாம் அகற்றி போட்டான், விக்கிரகங்களெல்லாம் உடச்சி போட்டான். அப்படி ஆண்டவருக்கு பிரியமானது செய்தான். மக்களை ஆண்டவர் பக்கமாக திருப்பினான். இஸ்ரவேல் ஜனங்களை அந்த யூதா ராஜாவாகிய எசேக்கியா ராஜா வழி நடத்தினான். அதே போல் நம்முடைய இருதயத்திலையும் நல்ல பரிசுத்தமான சிந்தை இருக்குமானால், பரிசுத்தமாக ஆண்டவருக்கு பிரியமாக இருப்போமானால், நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறதுக்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யாக்கோபு 5:16 சொல்கிறது, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அப்போ நம்ம யாருக்கு விரோதமாக குற்றம் செய்தோமோ அவங்கள்ட்ட நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவங்களோடைய ஒப்புரவாகணும். ஆண்டவரோடையும் ஒப்புரவாகி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய வியாதிகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கண்ணீரை காண்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா பேதுரு. இந்த பேதுரு அப்போஸ்தலன் இயேசுவோடு கூட இருந்த 12 சீஷர்கள். அப்போஸ்தலர் என்ற ஒரு பட்டத்தை பெற்றவன். அவன் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தான். என்ன ஆண்டவர் கேட்டாலும் அவன் தான் முதல்ல பதில் சொல்லுவான். எங்கே போனாலும் ஆண்டவர் அவனை தான் கூட்டிகிட்டு போவார். இயேசு எல்லா காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா இயேசு தான் கூட்டிகிட்டு போவார். அவர்கிட்ட ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன யார் என்று நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவன் தான் சொன்னான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னான். அப்படி ஆண்டவர் அந்த பேதுருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இது உன்னுடைய மாம்சம் வெளிப்படுத்தலை, பிதாவின் ஆவியானவர் தான் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்படி ஆண்டவர் சரி, என்னை பற்றி நீங்கள் எப்படி அறிந்திருக்கிறீங்க, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை அறிந்திருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சந்தோஷப்பட்டார். அதே போல் ஆண்டவர் மறுரூப மலைக்கும்
பேதுரு யாக்கோபு யோவானை தான் கூட்டிகிட்டு போனார். அங்கே அவங்களுக்கு முன்னால் அவர் மறுரூபமானார். அப்போ வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாகிட்டு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்படி எல்லாவற்றையும் நேருக்கு நேராக அவன் வந்து கண்டான். அப்புறம் வந்து எங்கள் கெத்செமனே தோட்டத்துக்கும் ஜெபம் பண்ணுவதற்கு அந்த பேதுரு யாக்கோபு யோவானை தான் கூட்டிகிட்டு போனார். அங்கே வச்சு அவர் தன் துக்கப்படவும் வியாகுலப்படவும் தன்னுடைய மரணத்தை குறித்து நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே நீங்கள் இருங்கன்னு சொல்லி அவர் ஒரு கல்லறி தூரம் தள்ளி போய் ஜெபம் பண்ணார். ஆனால் ஒரு 3 தடவை ஆண்டவர் திரும்பி வரும்பொழுதும் அவங்க வந்து என்ன செய்துட்டாங்க, தூங்கிட்டாங்க. அப்புறம் ஆண்டவர் வந்து சரி இப்பொழுது நீங்கள் நல்லா தூங்கி இளைப்பாருங்க, என்னை காட்டி கொடுக்குறோன்னு இதோ வந்து விட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து தன்னை மரணத்துக்கு, சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த மரணத்துக்கு முன்னால் ஆண்டவர் பேதுருக்கிட்ட சொல்கிறாரு, நான் இப்படி மரிப்பேன், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன், அதுக்கு நீங்கள் கலிலேயாவுக்கு போகிறதுக்கு முன்னால் நானும் அங்கே போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அதை வந்து அவங்களுக்கு உணர்வில்லை, இது என்ன இது சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பேதுரு என்ன சொல்கிறான், காவலிலும் சாவிலும் நான் உண்மை பின்தொடர்வேன், நான் இடற மாட்டேன், யார் இடரல் அடைஞ்சாலும் நான் இடரல் அடைய மாட்டேன். ஆனால் அவன் தான் என்ன செய்தான், முதல்ல ஆண்டவரை விட்டு ஓடி போனான், ஆண்டவரை மறுதளித்தான். ஆண்டவர் சொன்னார், நீ சேவல் வந்து ஒரு தரம் கூறதுக்கு முன்னால் நீ 3 தரம் என்ன மறுதளிப்பா அப்படின்னு சொன்னார். அப்போ நான் மறுதளிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் அந்த இடத்துல வரும்பொழுது எல்லாரும் அவரை அடிக்கிற அடியை, அவரை பிடிச்சிட்டு போகிறது, அங்கே எங்கேயுமா ஏரோது ராஜாக்கிட்டையும் பிலாத்துக்கிட்டையும் பிரதான ஆசாரியர்கிட்டையும் கொண்டு போகும்போதெல்லாம் அதை பார்க்குற அந்த காரியங்களெல்லாம் பார்க்கும்போது அவன் வந்து எனக்கு தெரியாது, அவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஆனால் அப்போ வந்து ஆண்டவர் சொன்ன மாதிரி சேவல் கூவிட்டு, அந்த சேவல் கூவினோன்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் நினைவு கூர்ந்தான். உடனே என்ன செய்கிறான், அவன் வந்து மனம் கசந்து அழுதான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இப்போ மனம் கசந்து அழுததுனால ஆண்டவருடைய விடுதலையை, மீட்பை அவன் பெற்றுக்கொண்டான், ஆண்டவருடைய பிள்ளையாக மீண்டும் சேர்க்கப்பட்டான். ஆனால் அதே யூதாஸ் காரியத்தை என்ன செய்தான், அவன் வந்து 30 வெள்ளிக்காசுக்காக, பணத்துக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆனாலும் கூட ஆண்டவர் வந்து எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் வந்து மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்த தேவனாக இருக்கிறார். அவன் இயேசுக்கிட்ட வரல, அவன் வந்து ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே அப்படின்னு சொல்லி அந்த வாங்கின பணத்தை, அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியன்ட்ட கொடுக்குறதுக்கு போகிறான். அவங்க ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது உன்பாடு, இது வந்து இரத்தக்கிரயமான ஒரு பணம், அதை வந்து நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தேவாலயத்தில் தூக்கி வீசிக்கிட்டு அவன் என்ன செய்தான், நான்கு கொண்டு செத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் வந்து நம்மளுடைய சாவுகிறவனுடைய சாவை அவர் விரும்புகிறதே இல்லை. அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவ்வளவு பாடுபட்டார். ஆனால் மரித்தார், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். அவரிடத்தில் வருகிற எந்த பாவியும் அவர் தள்ள மாட்டேன் என்கிறார். பேதுருவை போல நம்ம வந்து மனம் கசந்து அழும்போது நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து நம்மளை அவருடைய பிள்ளையாக மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நான்காவதாக பார்த்தீங்கன்னா, மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஏசா, நாலாவதாக ஏசா வந்து யார் அப்படின்னா ஈசாக்கினுடைய ரெட்ட பிள்ளைகள் ஏசா யாக்கோபு. அதில் ஏசா ஒரு குமாரன். அந்த ஏசா எதில் வல்லவன்னா வேட்டையாடுறதுல அவன் வல்லவன். யாக்கோபு வந்து கூடாரவாசியாக இருந்தான், நல்ல குணமுடையவனாக இருந்தான். ஆனால் அந்த குணசாலியும் கூடாரவாசியமான இருந்தவன் அவன் வீட்டில் இருப்பான். இந்த ஏசா வேட்டையாடுறதுக்கு காட்டுக்கு போயிடுவான். அப்போ அந்த ஏசா வந்து வேட்டையாடிட்டு வரும்பொழுது இவன் கூழ் காய்ச்சிக்கிட்டு இருந்தான், பயிற்றங்கூழ் காய்ச்சிட்டு இருந்தான். அதை பார்க்கும்போது இவன் ஐயோ நான் பசியாக இருக்கிறேன்னா எனக்கு உன்னுடைய கூழில் கொஞ்சம் தா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நீ உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடு, நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவன் ஐயோ நான் பசினால் சாக போகிறேன், எனக்கு இருந்து என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி அதை அலட்சியம் பண்ணி அந்த யாக்கோபுக்கு கொடுத்துட்டு அந்த பயிற்றங்கூழை வாங்கி அவன் சாப்பிட்றான். ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போனான். முடிவில் அவனுக்கு மனமாறுதலையும் காணாமற் போனான் அப்படின்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அவன் ஒரு தனி சந்ததி ஆயிட்டான்.
சேயீர் மலை தேசத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துருந்தாரு. அந்த எமோரியர் அப்படின்னு அப்படி ஒரு சந்ததியாக அவன் மாறிப்போனான். கர்த்தரை விட்டு தூரமாக போயிட்டான். அவனுக்கு மனமாறுதல் கிடைக்கல. அதனால் இந்த கிருபையின் காலம் இப்பொழுது நல்ல திறந்த வாசல் இருக்குது. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்குரிய காலம் இந்த உலகத்தில் இருக்குது. பிரியமானவர்களை, இந்த நேரத்தை நம்ம அலட்சியம் பண்ணாமல் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போகாது நிச்சயம். ஆனால் இயேசுவுக்காக எதை நம்ம சாதித்தோமோ அது நமக்கு மகிமையாக இருக்கும். இந்த உலகத்தில் நம்ம பாடுகளை அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். பரலோக ராஜ்யத்தில் அவர் நமக்கு ஒரு நல்ல பங்கை தருவார். நீதிமொழிகள் 1:24 அதை தான் சொல்லுறது. நான் கூப்பிட்டும் நீங்கள் கவனிக்கலை, நான் கை நீட்டியும் நீங்கள் என்ன பார்க்கவே இல்லை, என் ஆலோசனைகள்லாம் வெறுத்துட்டீங்க. அதனால் நீங்கள் கூப்பிடும்போது நான் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன். காலையில் என்ன தேடுவீங்க, ஆனால் என்னை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் இந்த கிருபையின் காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கர்த்தருக்காக ஜீவிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக இயேசுவும் கண்ணீர் விட்டார். யோவான் 11:35 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்த்தார் மரியாளுக்கு ஒரு சகோதரன் லாசரு, அவன் வியாதிப்பட்டிருந்தான். ஆனாலும் ஆண்டவர் அதை கேள்விப்பட்டும் அறிந்தும் அவர் வராமல் அவன் மரித்த பிறகு தான் 4 நாள் ஆன பிறகு வராரு. ஏன்னா ஆண்டவருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படும் என்பதற்காக. ஆனால் அந்த மரித்த பிறகு இயேசு வரும்பொழுது அதுக்குள்ளே அடக்கம் பண்ணி அவங்க 4 நாள் ஆயிடுச்சு. அதனால் மார்த்தாளும் மரியாளும் அப்படி தான் அழுதாங்க. அவங்க அழுறதை பார்த்து இயேசுவும் என்ன செய்தார், கண்ணீர் விட்டார். இப்போ நம்ம கவலைப்படும்போது இயேசுவும் நமக்காக என்ன செய்கிறாரு, கண்ணீர் விடுகிறார், கவலைப்படுகிறார். அதனால் நம்மளுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றுகிறது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. யோவான் 1:11 சொல்கிறது, தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க என்ன செய்தாங்க, இயேசுவை பிரஜாதிகளிடத்துல கொலை செய்வதற்கு சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அவரை சிலுவையில் அறையும் அப்படின்னு சொன்னாங்க உடனே. அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். லூக்கா 19:41-44 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கானவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நாம் இப்போ ரட்சிக்கப்படணும், அவருடைய பிள்ளைகளாக மாறணும், அவருடைய ரத்தத்தினால நம்மளுடைய பாவங்கள்லாம் கழுவப்பட்டு சுத்தமாகணும்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அவரை விட்டு தூரமாக போய் அவருக்கு செவி கொடுக்காததுனால நம்ம எத்தனையோ ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். அதை தான் சொல்கிறாரு, இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஆனவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் மறைக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:4 சொல்கிறது, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு, அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் பிரபஞ்சத்தின் தேவன் யாரு, சாத்தான், அவருடைய மனதை குருடாக்கியிருக்கிறான். அப்படி நம்மளுடைய மனசு இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசாக இல்லாமல் போகிறது காரணம் சாத்தான் அவருடைய மனதை குருடாக்கியிருக்கிறான். மத்தேயு 23:37 சொல்கிறது, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கிறது போல நான் பிள்ளைகளை சேர்த்து கொள்ள வேண்டுமென்று நான் விரும்பினேன். ஆனால் நீங்கள் என்னிடத்துல வரலை. நான் சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ விருப்பமில்லாமல் போயிற்று, மனதில்லாமல் போயிற்றுன்னு சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். அதே போல தான் இப்பொழுதும் ஆண்டவர் என் மகன் வரமாட்டானா, என் மகா வரமாட்டாளா அப்படின்னு சொல்லி அவளோடு காத்திருக்கிறார். அந்த கிருபை நாட்களை நீங்கள் அசட்டை பண்ணிங்கன்னா ஏசாவை போல மனம் மாறுதலை காணாமல் போயிடுவீங்க, நரகத்தில் தான் தள்ளப்படுவீங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அதே போல் சீமோன், குஷ்டரோகியாக இருந்த சீமோனுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணுவதற்கு அவருடைய சீஷர்கள் எல்லாரும் இருந்தாங்க. அந்த வீட்டில் ஒரு மரியாள் என்ற ஒரு சகோதரி என்ன செய்கிறா, இயேசுவின் பாதத்தில் தன்னுடைய கண்ணீரை விட்டு தன்னுடைய தலை மயிரினால் அதை துடைக்கிறா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு,
என்ன சொல்கிறாரு, இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அப்போ நம்மளுடைய பாவங்கள் எப்பேற்பட்ட பாவங்கள், ஐயோ நான் இவ்வளோ பெரிய பாவம் செய்திருக்கிறேன், எனக்கு மன்னிப்பே கிடையாது, ஆண்டவரால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் கண்ணீர் விட்டு உங்களுடைய பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரோடு உப்புரவாகி அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. டுடே இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். இன்றைக்கே ரட்சணை நாள், இன்றைக்கே அனுகிரக காலம். இந்த அனுகிரக காலத்தை நீங்கள் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இப்பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு ரொம்ப சமீபமாக இருக்கிறாரு. அதனால் அந்த சமீபமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களை எல்லா காரியத்திலையும் பாவம், சாபம், வியாதி, பிசாசின் பிடியிலிருந்தெல்லாம் உங்களை விடுதலையாக்கி உங்கள் வாழ்க்கையில் க்ஷேமத்தை கட்டளையிடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களை, இந்த நேரத்தில் உங்களை கொடுங்க. அன்னாள் கண்ணீர் விட்டு கற்பத்தின் கனியை பெற்றுக்கொண்டாள். அன்னாள் எசேக்கியா ராஜா அதே போல தன் வியாதியிலிருந்து ஆண்டவர் அவனை விடுதலை ஆக்கினார். அதே போல பேதுரு தன் ஆண்டவரை மன்னித்ததிலிருந்து மனங்கசந்து அழுத பொழுது ஆண்டவர் அவனை மன்னித்து அவரை சொந்த இரட்சகராக அவன் ஏற்றுக்கொண்டான். ஆண்டவர் அவனை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவர் மூலம் மகிமையான காரியங்களை செய்தார். அவன் நிழல் பட்டு கூட அநேகர் சுஸ்தமானார்கள். பிறவி சப்பானே எழுந்து நடான்னு சொன்னால் எழும்பி நடந்தான். இயேசுவின் நாமத்தினால உங்களை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாகவே உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும். அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ரட்சிக்கப்பட்டவர்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோக ராஜ்யத்தின் வெளிச்சத்தில் நீங்கள் நடக்கணும்னா ரட்சிக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாக மாறணும். அக்செப்ட் ஜீசஸ் ஆஸ் யுவர் பர்சனல் சேவியர். உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு விடுதலை நாள். உங்களுக்கு உலக காரியங்களிலிருந்து உலகத்தில் உள்ளவைகளும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். ஏசப்பா, நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, யார் யார் இந்த நேரத்தில் தங்களை உமக்கென்று ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக வாழும்படி கிருபை செய்யும். பரிசுத்தமான வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழும்படியான கிருபையை நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னென்ன தேவைகளோடு இந்த நேரத்தில் காத்திருக்கிறாங்களோ அவங்களுடைய தேவைகளெல்லாம் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலும், வேலையில்லாத திண்டாட்டத்திலும், ஆண்டவரே, இன்னும் திருமணமாகாத பிள்ளைகள், கற்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகள், அந்த தேவைகளெல்லாம் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தங்களை உம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரே உம்மிடத்திலே கேட்கிறாங்கப்பா. அந்த கேட்ட ஆண்டவரே அந்த காரியங்களுக்கெல்லாம் நீர் செவி கொடுத்து அவங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏசப்பா, உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.